அவங்கள யாராவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல ரொம்ப நேரமா திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அதான் கேட்டேன். சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சார் ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க சார். ஐம் சாரி ஆலியா, நான் உன்கிட்ட உண்மையை சொல்லியிருக்க கூடாது. சில சமயங்கள்ல உண்மையை சொல்றது அவ்வளவு நல்லது கிடையாது. நீ சரியா தான் சொன்ன. ஒருவேளை நீ சந்தோஷமா இருந்திருந்தா நான் ஏன் உன்கிட்ட அப்படிலாம் பேசியிருக்கணும்? நான் அந்த மாதிரிலாம் உனக்கு சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு ஐம் சோ சாரி. உன்னை நான் திஷா நினைச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் அலியா அலியா கண்ணத்துற அலியா, நீ ஸ்லீப்பிங் டோஸ் சாப்பிட்டிருக்கியா? அலியா ஆன்சர் மீ. அலியா கண்ணத்துற, நீ தூக்கு மாத்திரை சாப்பிட்டிருக்கியா? அலியா அலியா டேமேஜ். அலியா நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண? ஏன்? சார், நீங்க தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்கன்னு சொன்னீங்க. நான் வந்துட்டேன். இப்ப பேசுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவளை வெளியில எடுக்க சொல்லி சொன்னீங்க. நான் தான் வந்துட்டேன்ல, அவளை வெளியில விடுங்க ப்ளீஸ். மகேந்தர், இந்த பெரிய மனுஷன் ஏதாவது ஏடாகோடமா பண்ணாருன்னு வச்சுக்க, உடனே தூக்கி லாக்அப்ல வை. போலீஸ் அவங்க கடமையை செய்ய விடாம தடுத்ததுக்கு சார்ஜ் பண்ணு. நான் என்ன சார் பண்ண? அந்த பொண்ணு வெளியில எடுக்கணும்னு சொன்னேன். அப்படியா? நீ பெரிய மினிஸ்டர் பாரு, நீ சொன்னது அப்படியே நான் செய்யணுமா? இன்ஸ்பெக்டர் சார், குரலை கீழே இறக்கி பேசணும். இது போலீஸ் ஸ்டேஷன், உன்னோட வீடு இல்ல. அவளை விட முடியாது. வாழ்க்கை பூரா அவ இதுக்குள்ள இருந்துதான் சாகணும். சாகணும். என்ன சொன்ன? ஏய் என்ன பண்ற? கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் சாகணுமா? இந்த ஆளை என்ன உள்ள போடுங்க. உள்ள வச்சு லாக் பண்ணுங்க. போலீஸ் மேல கைய ஓங்கி இருக்கான். இவன் மேல சார்ஜஸ் பண்ணுங்க. உள்ள போடுவியா? தூக்கி உள்ள போடுங்க. அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? ப்ளீஸ் அவரை ஜெயில போடாதீங்க ப்ளீஸ். முதல் கேஸ் இவன் மேல போடுங்க. பெரிய ரவுடின்னு நினைப்பா மனசுல. நான் உன்னை பாத்துக்கிறேன். பாரு பாரு, லாக்அப்ல இருந்து பாரு, உன் முன்னாடி தானே இருக்க. அவர் எந்த தப்பும் பண்ணல, அப்புறம் எதுக்காக லாக்அப்ல இருக்கணும்? நீ யாரு? நான் பிராச்சியோட தங்கச்சி. அப்படியா? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ட்ரக்ஸ் விக்க வந்தீங்களா? அப்படிதானே? உன்னையும் தூக்கி லாக்அப்ல போட்டுருவேன். வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும். இல்லன்னா அப்புறம் நான் உன்னை வெளியே துரத்திடுவேன். ஹலோ இன்ஸ்பெக்டர், குழந்தைங்க கிட்ட ஒழுங்கா பேசுங்க. ஒழுங்கு, மரியாதை, சட்டம், இது எல்லாத்தையும் நீ எனக்கு கத்து கொடுக்குறியா? அலியா அலியா ப்ளீஸ் கண்ணத்துற அலியா. அலியா சொன்னா கேளு ப்ளீஸ், டாக் டு மீ. You don't love me, Pooram. அலியா அலியா அப்படிலாம் ஒண்ணு இல்ல அலியா, ப்ளீஸ் கண்ணத்துற அலியா. அலியா அலியா ப்ளீஸ் சொன்னா கேளு அலியா. அலியா அலியா ப்ளீஸ் சொல்றது கேளு. எதுக்காக நான் வாழணும்? நீதான் என்ன விரும்பவே இல்லையே. ஒருவேளை விரும்பி இருந்தா நிச்சயமா நான் வாழணும்னு நினைச்சிருந்திருப்பேன். நீ ஏன் என்ன விரும்பாத? நோ அலியா நோ, ஐ மீன் ஐ லவ் யூ. அலியா 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 லிசன் மீ அலியா. அலியா அலியா ஆர் யூ ஓகே? அலியா இப்படிதான் வண்டி ஓட்டிட்டு வருவீங்களா நீங்க? ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. அங்க பாருங்க, வண்டி ஓட்டிட்டு வருவேன். மேம் நான் சொல்றது கேளுங்க. என் வைஃப் கொஞ்சம் எமர்ஜென்சில இருக்காங்க. நான் அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அவங்க உயிருக்கு ஆபத்து. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ்.
எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பார்ட்டி நடந்துச்சுல, முடிஞ்சிருச்சா இல்ல வேற எங்கேயாவது ஷிஃப்ட் ஆயிடுச்சா? மேடம் இங்க போலீஸ் ரைடு நடந்துச்சு. போலீஸ் ரைடு எதுக்காக? இங்க என்ன நடந்துச்சு? வீட்ல இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? மேடம் யாருக்கும் சொல்லாதீங்க. சாரோட பொண்ண போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவளை எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? அவ ஒரு குழந்தை மாதிரி. யாரும் தடுக்கலையா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? மேம் அவங்க பர்ஸ்ல ட்ரக்ஸ் இருந்துச்சு. இல்ல, அவ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. சரி, வீட்ல இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? ஒரு பொண்ணு அரெஸ்ட். நீங்க எங்க ரியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்களா? நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? எதுக்காக தடுக்காம விட்டீங்க? கொஞ்சம் கூட கவனமே இல்லாம இருந்தீங்க. நீங்க கவனமா இருந்திருக்கணும்ல. போலீஸ் அவ பேக்ல ட்ரக்ஸ் இருக்குன்னு சொன்னா நீங்க சொல்லி இருந்திருக்கணும்ல. அவ சின்ன பொண்ணு, அவ காலேஜ்ல படிக்கிறா, அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான்னு சொல்லிருக்கணும்ல. காலேஜ்ல அவளுக்கு என்ன ஆகுமோ தெரியல. ஒருவேளை நான் இங்க இருந்திருந்தா ரியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண விட்டுருக்கவே மாட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன கேட்கணும்? நீங்க தானே அவளுக்கு அம்மா மாதிரின்னு சொன்னீங்க. நீங்க இங்க இருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க போக வேண்டாம். உன் கூட நாங்க இருக்கோம்னு சொல்லி அவளுக்கு தைரியம் கொடுக்க வேண்டாம். நான் ரியா கிட்ட போறேன். ரியா, இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். போலீஸ் ரியாவை அரெஸ்ட் பண்ணல, பிராச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. பிராச்சி மிஸ்டர் மேரா போலீஸ் கிட்ட எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்தாரு. பாவம் பிராச்சி. நீங்க என்ன ரொம்ப நேரம் உள்ள வச்சிருக்க கூடாது இன்ஸ்பெக்டர். நான் இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவேன். தேர்ட் டிகிரி தெரியுமா? நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கிறது ஓகே, இவரை எதுக்காக அரெஸ்ட் அட, பண்ணிருக்கீங்க? என்ன சரி? எதுவும் சரியில்லை. நீங்க அவளை அரெஸ்ட் பண்ணிருக்க கூடாது. நீங்க பண்றதெல்லாம் எனக்கு தெரியுது. நான் என்ன பண்றேன்? நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் என்ன பண்ண, அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை பத்தி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பொண்ணு ஏற்கனவே அரெஸ்ட் ஆனால இவளை நீ தானே விடுவிச்ச. அப்போ மீடியாவெல்லாம் கூப்பிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை ஆன்லைன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்க. இரு, நீ ஒரு வேலை பண்ணு, என்னையும் வீடியோ எடு. இதுல நல்ல வீடியோ ரெக்கார்ட் ஆகும். இங்க பாரு, அன்னைக்கு அவ குற்றவாளி இல்லன்றதுனால வெளியே வந்துட்டா. ஆனா இப்போ இவ என் கண்ணு முன்னாடி கையும் களவுமா மாட்டியிருக்கா. அதுவும் ட்ரக்ஸோட. இப்போ முன்னாடி சொல்றேன், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணி பாரு. இவளை ரிலீஸ் பண்ணி காட்டு பார்க்கலாம். அந்த பவுச் அவளது கிடையாது, இவளோடதுதான். இவ பேக்ல இருந்து தான் எடுத்தோம். இவ தான் செக் பண்ண கொண்டு வந்தா. எல்லாரும் முன்னாடியும் அதை எடுத்தோம். வேற யாராவது அவ பேக்ல போட்டுருக்கலாம். யாரு எதுக்காக போடணும்? அங்க போலீஸ் ரைடு வர போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இல்ல. சரி, ஒருவேளை யாராவது போட்டிருந்தாலும் ஏதாவது சாட்சி இருக்கணும்ல. சாட்சியை கொண்டு வா, அப்புறம் இவளை கூட்டிட்டு போ. யார நாங்க பிடிக்கிறோமோ அவங்க தான் எங்க கண்ணுக்கு குற்றவாளி. நீங்களே அவளை கொஞ்சம் பாருங்க. அவளை பார்த்தா ட்ரக்ஸ் விக்கிற மாதிரியா இருக்கா? அவ அழறாளே, அது கூட நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்களா? இங்க பாரு, இந்த எமோஷனல் பேச்செல்லாம் என் கிட்ட பேசாத. இந்த பொண்ணு மாதிரி நிறைய பேர் கண்ணீர் விட்டதை நான் பாத்திருக்கேன். இங்க பாரு, உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் கூட எந்த பிரச்சனையும் இல்ல. ட்ரக்ஸ் விக்கிறது மட்டும் தான் குற்றம். ட்ரக்ஸால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என் பையனும் இதனால பாதிக்கப்பட்டிருக்கான். ஆனா அவனை என்னால காப்பாத்த முடியல. தோள்பட்டையில இருக்கிற 2 ஸ்டாரை பார்த்தல, இதே தோல்ல தான் நான் ஆசை ஆசையா வளர்த்த என் பையனோட சாம்பலை கொண்டு வந்தேன். எவ்வளவு சுமைய இந்த தோல்ல நான் சுமந்திருக்கேனோ, என் பையனோட மரணம் மட்டும் இல்ல, அந்த அளவுக்கு என் டியூட்டியையும் நான் சுமக்கிறேன். ஆனா இனிமே எந்த ஒருத்தரோட பையனும் ட்ரக்ஸால சாக மாட்டாங்க. நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி குற்றவாளிகளை சட்டத்தில இருந்து தப்பிக்க விடவே மாட்டேன். டாக்ஸி, 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 நிறுத்துங்க ப்ளீஸ், நிறுத்துங்க. டாக்ஸி, 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 ப்ளீஸ் நில்லுங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. கிரீன் பார்க் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். மேடம் அங்க இருந்து சவாரி கிடைக்காது மேடம். ப்ளீஸ்ங்க, என் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க, நான் போகணும். அவளை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது. என் வாழ்க்கையே அவதான். அங்க என் பொண்ணு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா. பிளீஸ்ங்க,
ரொம்ப நேரமா டாக்ஸி நிப்பாட்ட ட்ரை பண்ற யாரும் நிக்கல. ப்ளீஸ் எனக்காக உதவி பண்ணுங்க. சரி வாங்க வந்து உட்காருங்க. தேங்க்யூ so மச். நான் வந்துட்டு இருக்கேன் பிராச்சி. நான் உன்கிட்ட வந்துட்டு இருக்கேன். அலியா அலியா ப்ளீஸ் கண்ணத்தர அலியா அலியா ப்ளீஸ் ஓபன் யுவர் ஐஸ். திஷா திஷா கண்ணத்தர திஷா 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 ப்ளீஸ் கண்ணத்தர திஷா ப்ளீஸ். அலியா அலியா கண்ணத்தர அலியா அலியா ப்ளீஸ் யாராவது டாக்டர் கூப்பிடுங்களா ப்ளீஸ். வேர் இஸ் தி டாக்டர்? ஷீ இஸ் கமிங். ஆமா இவங்கள யாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு? அப்புறம் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் யார் சாப்பிட்டிருக்கா? இவங்க ஆலியா இவங்க ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுக்கிட்டாங்க. இவங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வர வழியில தான் என்னால இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் டாக்டர் சீக்கிரமா கூப்பிடுங்களேன். யா ஷீ இஸ் கம். என்னாச்சு பூரா? கிரண் அது அலியா ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுக்கிட்டா. நான் இவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வரும்போது இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னாலதான் இவங்களுக்கு. டோன்ட் வரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே நர்ஸ், இவங்கள ஓடிக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அண்ட் கீப் எவ்ரிதிங் ரெடி. ஐ அம் கமிங். அப்புறம் இவங்கள எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போங்க சீக்கிரம். எஸ். சிவானி. கிரண் இவங்க ரெண்டு பேருக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? டோன்ட் வரி பூரப், நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. சிவானி, பூரப் கிட்ட ஃபார்மை கொடுத்து எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் பாருங்க. ஓகே ஷியோர். பூரப் டோன்ட் வரி, ஆலியாக்கு எல்லாம் சரியாயிடும். என்னால ஆக்சிடென்ட் ஆச்சு அவங்களுக்கு. அவங்களும் சரியாயிடுவாங்க, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். ஓகே சார் என் கூட வரீங்களா? திஷா யாருன்னு யாருக்குமே தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு பேஷண்ட் மட்டும்தான், ஒரு ஸ்ட்ரேஞ்சர். பட் எனக்கு அவ சார் ப்ளீஸ் இதுல கொஞ்சம் சைன் பண்ணுங்க. வா. விக்ரம் இங்க இருக்க. ஜாம். What the hell? அபி நீ எப்படி உள்ள போன? அவரு பண்ணதான் வீட்லயே பார்த்தல. இங்க புலியா மாறிட்டாரு, அவ்வளவுதான். என்னால எந்த தப்பும் செய்யாத இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ இப்ப எதுக்காக அழற? ரிலாக்ஸ். உண்மை இருக்கும்போது நீ எதுக்காக அழற? நானும் உண்மைக்காக ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ அழாத. ஆனா சீஃப் இவங்க எப்படி இப்படி பண்ணலாம்? அவங்க கிட்ட எந்த வேலிட் ப்ரூஃபும் கிடையாது. நோ சார்ஜஸ், எந்த ப்ரூஃபும் இல்ல. நான் இவங்களை விட போறது இல்ல. ரன்வீர் ப்ளீஸ், ரன்வீர் கம் பேக். பிரச்சனை பெருசாகணுமா? அவன் கோவத்தை காட்டினா அதனால இப்ப உள்ள இருக்கான். பட் டாட் சொல்றத கேளு. ராட்சியை வெளியெடுக்க வந்தமா இல்ல அரெஸ்ட் ஆக வந்தமா? ஆனா இது தப்பு தானே டாட்? போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? ஹே பர்த்டே பாய், அவ்வளவு பெரியவன் ஆயிட்டியா? முதல்ல உன்னோட எமோஷனல்ஸ கண்ட்ரோல் பண்ணு. அதை விட முக்கியம் உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும், சரியா? இதை யார் சொல்றாங்கன்னு பாரு. இவனோட கோவத்தையே கண்ட்ரோல் பண்ண மாட்டான். நீ பெருசா எமோஷனல் காட்டின, நீ கண்ட்ரோல் பண்ணியா? கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா? அபி, ராட்சியை வெளியெடுக்கிறதுக்காக தானே வந்தேன், அதையா பண்ண? ஆனா எங்க இருக்க? சரி வெளியில கொண்டு வர, டென்ஷன் ஆகாத. ரொம்ப அழகா கொண்டு வருவியே, வெயிட் பண்ணு. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசுறேன். எந்த பிரயோஜனமும் இல்ல, நான் பேசிட்டேன். நீ எப்படி பேசிருப்பன்னு எனக்கு தெரியும், நான் பேசுறேன். ஆனா அவர் கேட்க மாட்டாரு. 2 நிமிஷம் கூட. ஹாய் இன்ஸ்பெக்டர் சார். டாடி இருங்க, நானும் டாட் கூட போறேன். நில்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ்.
எஸ் சார் நீங்க திஷாவோட ஃபார்ம்ல உங்க பேரை ஹஸ்பண்ட்னு எழுதிருக்கீங்க. அப்புறம் உங்க ஒய்ஃபோட ஃபார்ம்ல உங்க பேரை ரிலேட்டிவ்ஸ்ல போட்டிருக்கீங்க. தெரியாம தப்பு நடந்திருக்கோம், அதை சரி பண்ணிடுங்க. சிவானி, நான் திஷா சான். ஊரப் கர்னாவனா எல்லா நடைமுறைகளுக்கும் ஏத்த மாதிரி அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சார் அதை மாத்திட்டீங்களா? நான் ஃபில் பண்ணிருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஒய்ஃப் ஆலியா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அவங்களோட நினைப்புல எது கரெக்ட் தப்புன்னு கூட தெரியல. ஹலோ சித்தி, சித்தி ஐம் சாரி. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும், ஆனா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது, இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு. சித்தி ப்ளீஸ், நீங்க எங்க இருந்தாலும் சீக்கிரமா வாங்க. இங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. அப்புறம் நீங்க சாரியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க சித்தி. நீங்க இங்க வந்தாதான் ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறேன். சானா இங்க பாரு, நீ அழாத. நான் வந்துட்டேன், நான் இங்க வந்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். நீ முதல்ல அழறத நிறுத்து ப்ளீஸ் சானா. இங்க லைட்ஸ் எல்லாம் ஏன் ஆஃப் ஆயிருக்கு? பஹாதூர், பஹாதூர், ஸ்டூபிட் பீப்பிள் யார். ஏதோ நடந்துட்ட மாதிரி இந்த வீட்டை இருட்ட வச்சிருக்காங்க. பஹாதூர், Did you see something? யாரு? Let's see. பஹாதூர், அது நீயா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என்ன ஸ்டூபிட் இது? யார் இது? What the hell? யாருமே இல்ல, தேவையில்லாம பயப்படுறோம். ஐ திங்க் ரியா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே, கிளம்புங்க. குட் நைட். We will see then. குட் Good நைட். night. Bye. பாய். சித்தி, என்னாச்சு? நான் தான் வந்துட்டேன்ல, எல்லாம் சரியாயிடும். எதுக்காக இப்ப அழற? அழக்கூடாது. சித்தி ஐம் சாரி. நான் உங்களுக்கு போன் பண்ணல. நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, ரியா அப்பா பிராச்சியை வெளியில எடுத்துட்டு வர நினைச்சேன். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் அவரு பிராச்சியை வெளியில எடுக்க வந்தாரு. ஆனா அவரை சரி நீ அழாத, நான் தான் வந்துட்டேன்ல. நான் உங்க ரெண்டு பேரையும் வெளியில எடுத்துடுறேன். அழாத ப்ளீஸ். ஆனா சித்தி, அந்த இன்ஸ்பெக்டர் பிராச்சியை வெளியில விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் நான் ஏதாவது சொன்னா அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? நீ ஒழுங்கா இங்கே நில்லு, இல்லனா உன்னையும் ஜெயில போட்டுருவேன்னு சொன்னாரு. சித்தி, பிராச்சி எந்த தப்பும் பண்ணல. எனக்கு தெரியும் கண்ணா, எனக்கு தெரியும். நான் தான் வந்துட்டேன்ல, நீ அழாத. பிராச்சியையும் சாரையும் வெளியில எடுத்துடலாம். நீ வா என் கூட. அந்த இன்ஸ்பெக்டர் யாருன்னு பாக்கலாம்.